ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை. கிராம பகுதிகளில் இதனை ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர். நல்ல மழை பெய்து ஆறுகள் புது வெள்ளம் பெருகி வரும் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி புனித நீராடுவார்கள். ஆடிப்பெருக்கன்று செய்யும் செயல்கள் பல்கிப் பெருகும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கன்று விரதம் இருந்து இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடி 18ஆம் நாள் சூரியன் பூச நட்சத்திரத்தில் இருந்து ஆயில்ய நட்சத்திரத்திற்கு மாறுவார். அதாவது சூரியன் புதனின் நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்துக்கு செல்லும் நாள் ஆடி 18. சூரியனும் புதனும் நட்பு கிரகம் என்பதால் ஆடிப்பெருக்கு அன்று தொடங்கும் எல்லா செயல்களும் துலங்கும் என்பதும் நம்பிக்கை. ஆடிப்பெருக்கன்று விதைத்தால் விளைச்சல் பெருகும் என்பதால் விளைச்சலுக்கு ஆதாரமான நீரை வணங்குவது இந்த நாளின் சிறப்பு. 18ஆம் பெருக்கு அன்று மாங்கல்யம் பெருக்கி கட்டுவது முக்கியமான வைபவம். இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்ற நம்பிக்கை. புதுமண பெண்கள் ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவர் என்பது நம்பிக்கை. நீர்நிலைகள் நதி தீரத்துக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே காவிரி அம்மனுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் சில பகுதிகளில் உண்டு. அன்றைய தினம் காவிரியின் கதையை படிப்பதும் கேட்பதும் புண்ணியம் என்பார்கள் பெரியோர்கள். கவேரர் மகரிஷியின் தவத்தின் பலனாக அவருக்கு கிடைத்த மகள் லோபமுத்திரை. பெண் உருவம் நதி உருவம் இரண்டும் கொண்டவள் என்பது அவளின் சிறப்பு. சிவன் அருளால் அவள் அகத்தியரின் மனைவியானாள். அவளின் நதி அம்சம் அகத்தியர் கமண்டலத்தில் தேங்கியது. பின்னர் தேவர்களின் வேண்டுதலை ஏற்று விநாயகர் அகத்திய கமண்டலத்தை கவிழ்க்க காவிரியால் பொன்னி நதியாக பாய்ந்தாள் என்கிறது புராணம். ராவணன் உள்ளிட்ட அசுரர்களை வதம் செய்த பாவம் தீர என்ன வழியென்று சிந்தித்த ஸ்ரீராமபிரான் உரிய வழியை கூறும்படி குலகுரு வசிஷ்டரிடம் கேட்டார். அதற்கு வசிஷ்டர் 66 புனித தீர்த்தங்களை தன்னகத்தே கொண்ட காவிரியில் நீராடினால் அசுரர்களை கொன்றதால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் என்று கூறினார். அதன்படி ஸ்ரீராமபிரான் காவிரியில் நீராடிய நன்னாள்தான் ஆடிப்பெருக்கு நன்னாள் என்கிறது புராணம். காவிரி கரையில் பூமிக்கடியில் 18 சித்தர்களும் யோகியர்களும் பிருத்வி யோகம் பூண்டு தவம் செய்வதாகவும் ஆடிப்பெருக்கு நாளன்று காவிரிக்கு தங்கள் தவ பயனை வழங்குவதாகவும் சாஸ்திரம். அந்த தவ பயனை பெற்ற காவிரி அன்று தன்னில் நீராடி தன்னை வழிபடும் மனிதர்களின் பாவங்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையில் இன்பம் சேர்ப்பதாக ஐதீகம். அன்றைய தினத்தில் காவிரியில் நீராடி கவேர கன்யே காவேரி சமுத்திர மகிஷி பிரியே தேகிமே பக்தி முக்தி தவம் சர்வதீர்த்த ஸ்வரூபினி என்ற ஸ்லோகத்தை சொல்லி வழிபட வேண்டும். ஆகவே ஆடிப்பெருக்கு திருநாளில் காவிரியில் நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் பெருகும் என்பது ஐதீகம். புதுமண தம்பதியர் தம் வாழ்க்கையை சுபமாக அமைய வேண்டும் என்று திவ்ய மங்களங்களாகிய பாக்கு, வெற்றிலை, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல் ஆகியவற்றை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கி நீரும் நிலமும் இணையும் நீர்நிலைகளில் பூஜை செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் காலம் முழுவதும் பூவோடும் பொட்டோடும் சுமங்கலியாக வாழும் பேறு கிடைக்கும். அதன் பிறகு தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். தாமிரபரணி, வைகை, வீராணம் போன்ற நீர்நிலைகளிலும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மண் சார்ந்து பல்வேறு சடங்குகளால் இந்த விழா சிறப்பிக்கப்படுகிறது. நாமும் ஆடிப்பெருக்கன்று நீர்நிலைகளுக்கு சென்று வணங்கி வழிபட்டு நம் வாழ்வில் ஆனந்தமான வாழ்க்கையை அடையலாம்.